நம்ம ஃபேவரட் கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு சூப்பரான ப்ரோமோ வெளியாகியிருக்கு. அந்த ஒரு ப்ரோமோவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம கார்த்திக் வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து நின்றுட்டுருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதியுடைய ஃப்ரெண்டு ஹஸ்பண்டு தான் வராங்க. அந்த ஹோட்டலில் அவங்க தங்கியிருக்க அதே ஹோட்டலில் தான் அவங்களும் ரூம் புக் பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் டைம் முன்னாடியே வந்து வந்துடுறாங்க அந்த ஹோட்டலுக்கு. அங்கே சர்வர் பார்த்திங்கன்னா ரூம் வந்து இப்போது வந்து அவைலபிளாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு இப்போ ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க மாற்றி மாற்றி வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போது கார்த்திக் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி ரூம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனால் வந்து இவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரேவதியும் வராங்க. ஒரு ஓரத்தில் நின்று பார்க்குறாங்க. இவளா காலேஜ் படிக்கும்போது இவகிட்ட நான் லவ் பண்ணி தான் வந்து கல்யாணம் பண்ணுவேன், அதுவும் ரொம்ப சூப்பராக ஹீரோ மாதிரி இருக்க ஆளை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு பில்டப்பெல்லாம் விட்டுருந்தேனே, இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதுவும் இப்படி ஒரு டிரைவர் கூட கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அவள் என்ன நினைக்க மாட்டா அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சிருன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு பேசிக்கிட்டே இருந்த வாக்கில் ரேவதி வந்து பார்த்துறாங்க. ரேவதி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நம்ம ரேவதி அங்கேருந்து ஓடி போகிறாங்க. போய் ரூமில் போய் உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி வந்து ரேவதியா, அவங்கள உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க, அவள் என்னோடய ஃப்ரெண்டு தான். அவங்கள உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவங்க என்னோடய ஒய்ஃப் தான் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி வாங்க, இப்போதைக்கு நாங்கள் உங்கள் ரூம்லேயே தங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க ரூமுக்கு வந்து போகிறாங்க. கார்த்தியும் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஐயோ! இவள இங்கே பார்த்துட்டோமே! என்ன பண்ண காத்திருக்காளோ அப்படின்னு சொல்லி ரேவதிக்கு ரொம்ப திக்கு திக்குன்னு இருக்குது. அதுக்கப்புறம் ரூமுக்கே வந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஆஹா! இவகிட்டேருந்து தப்பிக்கலான்னு பார்த்தா, ஏதோ விருந்தாளி வந்த மாதிரி இவள ரூமுக்கே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டானே இவன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே, நம்ம வந்து வெளியில் போயிட்டு எதனா சாப்பிட்டு எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்துட்டு வரலாம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க.